கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா சொன்னபடி எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, மனுஷங்க சொன்னபடி நடக்குமா அப்படின்னா இல்லை. மனுஷங்க சொன்னபடி நடப்பாங்களா அப்படியும் இல்லை. மனுஷங்க சொன்னபடி நடக்கவும் செய்யாது, மனுஷங்க சொன்னபடி நடக்கவும் மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவர் சொல்லது எல்லாம் நடக்கும். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர் நடப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இது வரைக்கும் இல்லாத நன்மையை இந்த நாளில் நீங்கள் காணப்போகிறீங்க. ஏன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நன்மையாய் இருப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிட போகிறான். கலங்காதீங்க, அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏன்னா ஆதியாகமம் 17:1 வாஸ்து பார்த்தா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். எப்போ சொல்கிறாரு? 99 வயதில் சொல்கிறாரு. ஆதியாகமம் 17:1-2 நிச்சயமாக நான் உன்னை பெருக பண்ணுவே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது போல நன்மையை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கும் உங்களை அவருடைய நன்மையினால் முடிசூட்ட போகிறான். அவர் சொன்னபடி எல்லா காரியத்தையும் செய்ய போகிறான். வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க, ஆண்டவர் சொன்னது எது நடக்கலை, எல்லாம் நடக்குது. மார்க்கு 4:40-41 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாத அமைதலாய. அவ்வளோதான், நடந்துச்சு. இன்னைக்கும் நீங்கள் நம்புங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை தருவார். ஆண்டவர் சொன்னபடி என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். அப்படி மட்டும் விசுவாசிங்க, நீங்கள் நன்மையை காண்பீங்க. எந்த நன்மை இல்லையோ அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் மகனுக்கு என் மகளுக்கு நன்மையை நான் கட்டளையிடுவேன். நன்மை மனுஷண்டத்திலிருந்து வரக்கூடாது. யாக்கோப்பு 1:17, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மை வர வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்மையாக இருக்கட்டும், கிருபையாக இருக்கட்டும், எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். நான் சொல்கிறத அப்படியே விசுவாசிப்பீங்களா? நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே விசுவாசிப்பீங்களா? நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இதுவரைக்கும் பிரச்சனைகளும் பாடுகள் தான் உங்களை தொடர்ந்து இருந்தது. இனி நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் கொடுப்பான். என்ன நன்மை உங்களுக்கு இல்லையோ அந்த நன்மையை கர்த்தர் கொடுப்பான். அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இவர்கள் எதிர்பார்த்த நன்மையை நீர் இவர்களுக்கு கொடுத்து நீ சொன்னபடியே நன்மையினால் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.